corporate jihad. Corporate jihad. Love jihad. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்களோட உமர். இந்த நாசிக்ல டிசிஎஸ் கம்பெனில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ரீசெண்டா நாடு ஃபுல்லா அது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. அதாவது இந்த இடத்துல நிறைய சங்கி நண்பர்கள் நம்மள்ட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பத்திலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சங்கி நண்பர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது நீங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆஷிஃபா பாலியல் வன்புணர்வு கேஸ்ல ரேபிஸ்டுகளுக்கு சப்போர்ட்டா எப்படி வந்து இந்தியா பிளாகை தூக்கிட்டு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணீங்களோ, அடுத்து இந்த பில்கிஸ் பானு வழக்குல ரிலீஸ் ஆகி வெளியே வரக்கூடியவங்களுடைய காலில் போய் விழுந்தாங்க நிறைய பேர். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன முஸ்லீம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே அந்த ரேபிஸ்டுகளுக்கு, அந்த கல்பிரிட்டுகளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் அவங்க நிஜமாவே அந்த தப்பு பண்ணியிருந்தால் அவங்க முஸ்லீம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நாங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க. தப்பு செஞ்சவன் முஸ்லீமாவே இருந்தாலும், ஈவன் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் ஸ்காலரே இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் தண்டனைகள் அவனுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல எந்த ஒரு முஸ்லீமும் மாற்று கருத்து வைக்க மாட்டான். இந்திய தண்டனை சட்டம் மட்டும் இல்ல, இஸ்லாமிக் முறைப்படியே அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை அவனுக்கு கொடுத்துதான் அவனும் தப்பு செஞ்சிருந்தால் அப்படிங்கிறது தான் இங்க எல்லா முஸ்லிம்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றதே இங்க ஒரு மாற்று கருத்தா தான் இருக்கு. ஏன்னா கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது முடிஞ்ச ரிசல்ட் வர வரைக்கும் இதை பத்தி முழுமையான கருத்து எதுவுமே முஸ்லிம்களால சொல்ல முடியாது. ஈவன் எத்தனையோ கேசஸ் இருக்கு. முஸ்லிம்கள் பல இடங்கள்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி நிரபராதி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. ஜெயிலில் அவன் ஸ்பெண்ட் பண்ற பல வருஷங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? கடைசியில அவன் உள்ள போகும்போது மீடியாக்கள்லாம் அதை எடுத்து வச்சு இது பேசுறானுங்க. யூடியூபர்ஸ்லாம் எடுத்து வச்சு கார்பரேட் ஜிஹாட், கொரோனா ஜிஹாட், மயிறு மட்டன் என்னென்னமோ பேசுறானுங்க. அவன் பேசுனவன் உள்ள போயிட்டு அவன் நிரபராதின்னு சொல்லி வெளியே வரும்போது எதை வச்சு வாய் திறந்து பேசுவானுங்க? அவனுடைய பேரும் அதுல போகுது, வருஷங்களும் அதுல போகுது, அவனோட வாழ்க்கையே அதுல போகுது. இதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவா? ஸோ எந்த ஒரு விஷயமும் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா சூசாமி எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு. சூஸ்வாமி ஒன்றும் குப்பனோ சுப்பனோ கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, முஸ்லிம்கள் எந்த நாட்டில் ஒரு 40% மேல வளர்றாங்களோ, 30-40% மேல வளர்றாங்களோ அந்த நாடு ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ்வாமி ஒரு இடத்துல பேசியிருக்காரு. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா சங்கிகள் வந்து ஃபயர் விடுறாங்க. அப்போ அவரோட கருத்துக்கள் எல்லாத்துக்கும் நீ உடன்படுற அதானே? அந்த சூஸ்வாமி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னதுன்னு பாத்துருவா. சுப்பிரமணிய சுவாமி மோடியை பாலியல் குற்றவாளி என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்த காலத்தில் பல பெண்களை தொல்லை செய்ததாகவும் சிலர் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடியதாகவும் கூறுகிறார். பிரதமரான பிறகு இந்த நடத்தை சர்வதேச அளவுக்கு சென்று விட்டதாகவும் இது இந்தியாவின் எதிர்காலத்தை ஆபத்தில் தள்ளுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த இடத்துல சூஸ்வாமி சொன்ன விஷயத்துக்காகவே நம்மளுடைய தவப்புதல்வர் வீரதுறவி இவர் வந்து அந்த குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இது முதல்ல கோர்ட்டுக்கு போகணும், அது ப்ரூவ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால நம்ம கருத்துக்களை சொல்ல முடியும். அப்பையும் நம்மளுடைய வீரதுறவிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே ரீசனுக்காகவே எல்லாருமே இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க, இதுல உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தை ஜெனரலைசேஷன் எவனும் பண்ண மாட்டான். ஜெனரலைசேஷன் பண்ற அளவுக்கு எச்ச பசங்க இங்க யாருமே இல்ல. எந்த ஒரு தப்பும் எவன் பண்ணியிருந்தாலும், இது நிஜமாவே இந்த நாசிக் இஷ்யூல இவங்க எல்லாம் இந்த தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை வச்சு ஒரு சமூகத்தையே வந்து ஜெனரலைசேஷன் பண்றது இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? அதாவது அதே நாசிக்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. சரிங்களா? ஒரு ஜோசிகாரர், ஒரு ஆஸ்ட்ராலஜர், ஒரு சாமியார், சரிங்களா, அவன் வந்து என்ன பண்ணிருக்கான், 200 வீடியோ அவன் ரிலேட்டடா ரிலீஸ் ஆயிருக்கு. 58 விக்டம்ஸ் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஒருத்தனும் வாங்கி பேசல. இத்தனைக்கும் 2026 தான் நடந்திருக்கு. அதே நாசிக் ஏரியா தான். ஸோ ஒரே ஏரியால 2 இஷ்யூ, ஒரு இஷ்யூவை நேஷனல் லெவல்ல பேசுறானுங்க, ஒரு இஷ்யூவை எவனுமே கண்டுக்கல. அப்போ இதுலயே புரியுதா இல்லையா அதுல ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்ட்டு. அந்த 58 பெண்களும் ஹிந்து பெண்கள் தான். சரியா? அப்படி இருக்கும்போது இவனுங்க இதை அவாய்ட் பண்றானுங்க, இதை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா அப்ப அதுலயே புரியுதா? முதல்ல அந்த கேஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணிருக்க விஷயங்களே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீஃப் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மகாராஷ்டிரால 2015லயே பீஃப் பேன் அப்படின்றது வந்துருச்சு. நார்த் இந்தியால பீஃப் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லியே பல பேர் அடிச்சு கொண்டிருக்கானுங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்படி தைரியமா பீஃப் ஸ்மக்லிங் பண்ணி உள்ள கொண்டு வந்து ஊட்டி விடுற அளவுக்கு ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி தொலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யோசிச்சுப்பாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால முஸ்லிம்கள் மத்தவனையும் தொலை வைக்கல, அவன் தொழுதுருக்கான். சரியா?
தொழுதவனை புடிச்சு அடிச்சு சத்ரபதி சிவாஜியோட ஸ்டாச்சு முன்னாடி நிக்க வச்சு தோப்புக்கரணை போட வச்சானுங்க. யோசிச்சு பாரு, நாங்க தொழுவுறக்கே வழி இல்ல மகாராஷ்டிரால, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி தொலை வச்சாங்களாம், இன்னொருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாங்களாம். இந்த பெண்களை செக்சுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி கட்டாயமா மத மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. இஸ்லாத்துல பெண்களை வந்து தங்களுடைய அலங்காரங்களை கவர் பண்ணி வைங்க, தங்களுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி புர்கா போறதுக்கு சொல்லப்பட்ட வசனம் இருக்குல்ல, குரான் வசனம், அந்த வசனத்துக்கு ஒரு வசனம் முன்னாடி நீங்க போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆண்களை தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்குவோங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சுத்தமா இது வந்து லாஜிக்கே இல்ல. விபச்சாரத்துக்கு எதிராக குரானும் ஹதீஸும் பல விஷயங்களை சொல்லியிருக்கு. சரிங்களா, நீங்க வந்து பேசிக்காவே இந்த மாதிரி அந்நிய பெண்களை தொடலாமா, அந்நிய பெண்கள்கிட்ட நெருங்கி பழகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டீங்கனாலே அவனே அதுக்கான பதில் சொல்லுவான். சரிங்களா, ஏன்னா ஜெண்டர் செக்ரிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் வந்து அவ்வளவு வலியுறுத்துது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அந்நிய பெண்கள்கிட்ட ஒருத்தர் நெருங்கி பழகனா, அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணா, அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வர சொன்னா அப்படின்றது அந்த வாதமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக தான் இருக்கு. சரிங்களா, விபச்சாரம் பண்ணி ஒருத்தங்களை வந்து இஸ்லாத்துக்கு வர சொல்றது அப்படின்றது சத்தியமா இது சங்கிகளுக்கு வந்து தங்களுடைய அந்த அரிப்பு இருக்குல்ல, அந்த இஸ்லாமோபியா அரிப்பு இருக்குல்ல, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவனுங்களுக்குள்ள சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு மதர்சாக்கு போயிட்டு வர ஒரு 7 வயசு பையன் இருக்கான்ல, அவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கூட அவன் சிரிச்சிருவான். சரிங்களா, நாசிக் இஷ்யூல முதல் அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா தானிஷ் ஷேக் தான். இந்த தானிஷ் ஷேக் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தான் ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கு. சரிங்களா, இப்போ அது இல்லீகல்லாம் கிடையாது, சட்டப்படி அது தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது 2 பேரும் திருமணம் கடந்த உறவுல இருந்திருக்காங்க. அந்த தானிஷ் ஷேக் அப்படின்றவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தானிஷ் ஷேக்குடைய மனைவி பல டைம் அந்த பொண்ணை போய் வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஆல்ரெடி குழந்தைங்க இருக்கு, தயவு செஞ்சு இந்த ஆஃபர்ஸ்லாம் வச்சுக்காது அப்படின்னு. அந்த பொண்ணும் இது நான் மதம்லாம் மாறிடுறேன், இஸ்லாத்துக்குலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஏதாவது தொழுதுருக்கலாம், ஹிஜாப் போட்டிருக்கலாம், பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ வருது அப்படின்றதுக்காக இந்த கேஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முதல் டைம் போட்ட எஃப்ஐஆரில் அந்த கட்டாய மத மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இவன் அந்த தானிஷ் ஷேக்குடைய வைஃப் கூட சொல்றாங்க, என்னுடைய கணவர் தப்பு பண்ணியிருக்காரு தான், இவங்களோட அஃபேர்ல இருந்திருக்காங்க தான், மற்ற 7 பேரும் பொய்யா அந்த விஷயத்துல சேர்க்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ உண்மையா பொய்யா அப்படின்றது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அதுவும் பல வருஷம் அவங்கள உள்ள தூக்கி போட்டு அவங்களோட லைஃப் அழிச்சு நிரபராதினா அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்ப பேசின எந்த ஒரு நாயும் அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசாது. சரிங்களா, ஈவன் அந்த நிதா கான் அப்படின்ற ஒரு பொண்ணு 2-3 நாள் அப்படியே வைரலா எல்லா சேனலையும் காமிச்சிட்டு இருந்தானுங்க. அவங்க தான் ஹெச்ஆர், அவங்க தான் மாஸ்டர் மைண்ட், அது இதுன்னு என்னென்னமோ பேசினானுங்க. சரிங்களா, குறிப்பா ஒருத்தி இருக்கா, அவதான் இந்த டிசிஎஸ் நாசிக்ல ஹெச்ஆர் வேலை பார்த்தவ, அவ பெயர் நிதா கான். ஸோ அந்த நிதா கான் அப்படின்றவங்க ஹெச்ஆர்லாம் கிடையாதம்மா, சாதாரண ஜூனியர் டெலிகாலர் தானம்மா. இப்போதான் சொல்றானுங்க அதை. ஏன் 2 நாள் இவ்வளோ நாள் பேசினானுங்களே, இதெல்லாம் மாத்திர முடியுமா, மறைச்சிட முடியுமா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த அண்டர் கவரா உள்ள போனாங்க, துரந்தர் லெவல்ல வேலை பார்த்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே. நிஜமா நிதா கான் அப்படின்றவங்க ஒரு ஜூனியர் டெலிகாலர் அப்படின்ற ஒரு விஷயம் கூடவா தெரியாம இருந்திருக்கு உங்களுக்கு? சரி, அப்படி சொல்றீங்களா, ஹராஸ்மெண்ட் பண்ணி இஸ்லாத்துக்கு வர வச்சிருக்காங்க, இது பீஃப் ஊட்டி விட்டாங்க, அப்புறம் இன்னும் பல விஷயம் சொல்றீங்களா, ஃபோர்ஸ் பண்ணி தொழுக வச்சாங்க, என்னென்னமோ சொல்றீங்களா? யோசிச்சு பாருங்க, இதை வந்து ஏன் இந்த நாசிக்ல இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள் பண்றாங்க? இதுக்கு முன்னாடி யாராவது முஸ்லீம்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? ஓப்பனா சங்கிகளுக்கு சேலஞ்ச் விடுறேன், இந்த மாதிரி செய்யணும்னு இஸ்லாம் எந்த இடத்துல சொல்லியிருக்கு? சரி, உன்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வில்லன் இருக்கார்ல, அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கீழே தான் அதிகமான ஹிந்து மினிஸ்டர்ஸ், அதிகமான ஹிந்து மன்சப்தார்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பீஃப் ஊட்டி விட்டுருக்காரு? எத்தனை பேர் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா மதம் மாற வச்சிருக்காரு? எத்தனை பேரை இந்த நீ இங்க வைக்கிற ஆர்குமெண்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய வாழ்நாள செஞ்சிருக்காரா? ஸோ எந்த சங்கியுமே ஆத்ராஸ்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து தப்புன்னு சொல்ல மாட்டான். எந்த சங்கியுமே இந்த ஆஷிஃபாக்கு நடந்த ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்ல மாட்டான். ஸோ எந்த சங்கியுமே அந்த பில்கிஸ் பானு அவர்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் ஒரு ட்ராஜடியும் தப்புன்னு சொல்ல மாட்டான். ஆனால் நான் சொல்றேன், இந்த இன்சிடென்ட்ல நிஜமாவே இவங்க தப்பு பண்ணியிருந்தால் இவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் எல்லா முஸ்லிம்களோட கருத்தும். இதுதான் எங்களுக்கும் சங்கிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருந்தும் இந்த சங்கிகளை வச்சு இவனுங்கள மாதிரி தான் எல்லா ஹிந்துக்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்திலுமே எந்த ஒரு முஸ்லீமும் சொல்ல மாட்டான். பிஎஸ்பிபி இஷ்யூல கூட ஒரு டீச்சர் என்ன பண்றான், டவலை கட்டிட்டு வந்துடுறான். சரிங்களா, ஆன்லைன் கிளாஸ்க்கு. அந்த டைம்ல ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஸ்கூல் யார் நடத்துறா, அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, ஈவன் அந்த ஸ்கூலோட ஆட்ல வரக்கூடியவங்க கூட எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனா எந்த காலத்திலயுமே எந்த ஒரு முஸ்லீமும் அவங்கள வச்சு அந்த கம்யூனிட்டி இப்படிதான் சொல்லி எந்த காலத்திலயுமே ஒரு முஸ்லீம் சொல்ல மாட்டான். சரிங்களா, ஸோ அடுத்து இந்த கொரோனா ஜிஹாத், இந்த லவ் ஜிஹாத், இன்னும் எத்தனையோ ஜிஹாத்னு வந்துட்டானுங்க. சரிங்களா,
இதெல்லாம் திரும்ப திரும்ப ஏன் பண்றானுங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டார்ஸ்ல வந்து முஸ்லீம்கள் அதிகமாலாம் வேலை செய்யல. சரிங்களா, இவனுங்க அந்த ஒரு பின்பத்தை உருவாக்குறானுங்க. பிரைவேட் செக்டார்ல முஸ்லீம்கள் அதிகமாக வேலை செய்யறாங்க, ஸோ இந்த வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இவனுங்க உருவாக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BSc 500 கம்பெனிஸ்ல சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருக்காங்களே, அதுல 2%க்கும் குறைவா தான் முஸ்லீம்களோட ரெப்ரஸன்டேஷன் அப்படின்றது இருக்கு. சரிங்களா, ஈவன் ரிசீம் லெவல்ல இருந்தே முஸ்லீம்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா, எத்தனையோ முஸ்லீம்களோட ரிசீம்களை அப்படியே இன்டர்வியூக்கே கூப்பிடாம அதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் சொல்லுது. சரிங்களா, 2006 வந்த சச்சார் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, முஸ்லீம்களோட நிலை அப்படின்றது SC/ST கம்யூனிட்டி விட ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் முஸ்லீம்கள் இருக்காங்க இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிசீம் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, வேலையில வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட மாட்டேங்குது, இந்த எல்லா இலவையும் தாண்டி அவனுங்க உள்ள வேலைக்கு போனாலும் வேலையில டிஸ்கிரிமினேஷன், இன்க்ரிமெண்ட் வரல டிஸ்கிரிமினேஷன், ஈவன் நான் முஸ்லீம்களோட முஸ்லீம்கள் 49% கம்மியான சம்பளமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம்பளத்துல டிஸ்கிரிமினேஷன். சரி, பிரைவேட் செக்டார்ல இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக் செக்டாருக்கு போலாம்னு நினைச்சாலுமே ரிசர்வேஷனை தூக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரிங்களா, ஸோ பிரைவேட் செக்டார்லயும் இனிமேல் நம்மளுக்கு வழி இல்லை, பப்ளிக் செக்டார்லயும் இனிமேல் வழி இல்லை. சரி, சுயதொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாலுமே, ஈவன் பொதுவாக நார்த் இந்தியாவில் வந்து பஞ்சர் ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை கேலி பண்ணி பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது செய்யற தொழிலை வச்சு ஒருத்த மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான மைண்ட் செட் அப்படின்றது அவன்கிட்ட இருக்கு நார்த் இந்தியாவில், அந்த வடக்கைங்களுக்கு அந்த சங்கிகளுக்கு இருக்கு. ஸோ முஸ்லீம்கள் வந்து இந்த சாதாரண கீழ்மட்ட தொழில்கள் அதிகமாக செய்யறதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான். சரிங்களா, பிரைவேட் செக்டார்லேயே வேலை கிடைக்க மாட்டேங்குது, பப்ளிக் செக்டார்லேயே ரிசர்வேஷன் இல்லை, இருக்கிறதையும் தூக்கணுன்றானுங்க. ஸோ ரொம்ப இந்த மாதிரியான வேலைகள் தான், சின்ன சின்ன வேலைகள் தான் செய்கிறாங்க. அதுலேயும் முஸ்லீம்களோட கடைகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய, இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. யோசிச்சு பாருங்க, பிரைவேட் செக்டார்லேயும் ஒன்றும் வழி இல்லை, பப்ளிக் செக்டார்லேயும் வழி இல்லை, சொந்தமாக வேலை செய்யணும்னு நினச்சா அதையும் புறக்கணிக்கணும்னு பேசுகிறான். ஏன்டா இவ்வளோ அநியாயங்கள் பண்ணுறான்னு கேட்டால் உன்னோட வீட்டை JCB வச்சு இடித்து தள்ளுறான். வேறு என்னதான் வழி இருக்குது சொல்லு? இப்போ திரும்ப திரும்ப இவன் கார்பரேட் ஜிஹாத், லவ் ஜிஹாத் இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கான்ல, இதெல்லாம் எதுக்கு இவன் திரும்ப திரும்ப சொல்கிறான்? எதை இவன் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முஸ்லீம்களுக்கு வேலையே கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் தான் இது. அந்த டீஹியூமனைசேஷன் பண்றாங்கல்ல, அந்த வேலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஜெய்பீம் படம் பார்த்திருப்போம். சரிங்களா, ஆக்சுவல் கதைக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம் வந்து அந்த இருளர் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த 10-20 நிமிஷம் எதுக்காக செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இருளர் மக்கள் வந்து ஒரு சாதாரண ஏதோ காட்டுவாசியோ ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய எவனோ ஒருத்தெல்லாம் கிடையாது. சரிங்களா, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அவனோட வாழ்க்கை அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் டைரக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த 10-20 நிமிஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா, அவங்கள ஹியூமனைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை காட்டுறாங்க. சரிங்களா, முஸ்லீம்களை இவனுங்க திரும்ப திரும்ப இந்த டீஹியூமனைசேஷன் பண்ற வேலை இருக்குல்ல, இதெல்லாம் எங்க வந்து நிக்கும்னா, முஸ்லீம்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த அநியாயம் நடந்தாலும் நம்மளோட வீட்டை அடிச்சு நடுத்தருவுல நம்மள நிக்க வைக்கிறான். அது அவனுக்கு பாவமா தெரியாது. நம்ம பெண்களுக்கு அவ்வளோ அநியாயங்கள் பண்றான், நம்மளோட பெண்களோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்றான், அது அவனுக்கு அநியாயமா தெரியாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் இந்த பொது புத்தியில வந்து அந்த டாலரேட் பண்ணக்கூடிய அந்த டாலரன்ஸ் உருவாகுதுல, அதுதான் உனக்கு வேணும். சரியா, அதைத்தான் அவன் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை பத்தி எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேட்டை பேசியிருக்கிறாரு, லீ டிவி பேசியிருக்காங்க, இப்ப நான் பேசுறேன். அப்போ நிஜமாவே தமிழ்நாட்டில் இத்தனை முஸ்லீம்கள் தான் இருக்கோமா? இதை திரும்ப திரும்ப நீ பேசாம இதை ஒமிட் பண்ணிட்டு போறதுனால என்ன உனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற? சோறு தானே சாப்பிட்றோம் எல்லாமே, நம்ம முஸ்லீம்கள் எல்லாருமே சோறு தானே சாப்பிட்றோம். அந்த சோறை கொடுக்கறது, அந்த ரிசுக்கை கொடுக்கறது அல்லா தானே. அப்போ அல்லாக்காக பேசலாம்ல இந்த விஷயங்கள்லாம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே, உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கானுங்களே, அவங்களோட டிஎம்ல போய் நில்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் இந்த கட்சிக்காரங்க, உலமாக்கள், கேமரா முன்னாடி நின்று பேசக்கூடியவங்க யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்துங்க. தயவு செஞ்சு இதை வாயை திறந்து பேச சொல்லுங்க. சரிங்களா, சும்மா நார்மலா ஒரு ஹதீஸ் எடுத்து நம்ம கேமரா முன்னாடி படிச்சு காமிச்சிட்டு போயிடலாம், இவ்வளவுதான் தாவா, நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு, நாமளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பல பேர் இருக்கானுங்க. சரிங்களா, இந்த விஷயத்துல வாயை திறந்து பேச சொல்லுங்க. இந்த விஷயத்த இஸ்லாமோபியாக்கு எதிரான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.